கம்பராமாயணத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள் ஒரு காலகட்டத்தில். அது குறித்து கடுமையான விமர்சனங்களை எல்லாம் பெரியார் போன்றவர்கள் பேசினார்கள். எவ்வளவுதான் அந்த கருத்துக்களை நீங்கள் மறுத்தாலும் இங்கு கல்வனும் இருக்கக்கூடாது, காவலனும் இருக்கக்கூடாது. கல்வர்களே இல்லைன்னா காவலன் எதற்கு, வன்முறையே இல்லைன்னா ஆயுதங்கள் எதற்கு என்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அப்ப ஒரு பொது உடைமை சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கனவு இருக்கு இல்லையா? அந்த கனவுலாம் அவருடைய பாடலுக்குள்ளே இருக்கிறது. அதனால் தான் முற்போக்கு சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஜீவா போன்றவர்கள்லாம் அந்த வேட்டையாடக்கூடிய சமூகத்தை சேர்ந்த ஒருவனை என்னுடைய சகோதரனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கம்பன் குரலிலே ராமன் பேசுவதாக அது வருகிறது அந்த பாடல். அவர் என்ன சொல்லுகிறார்னா, சமூகத்தினுடைய பல அடுக்குகளில் இருக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாரையுமே தங்கள் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிற ஒரு மனம் இருக்குல்ல, அதுதான் சமூக நீதி, அதுதான் சமத்துவ கோட்பாடு. அம்பேத்கர், பெரியார், மார்க்சியம் போன்றதெல்லாம் பின்னால தோன்றியதுல இது ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியம் அது. அந்த காலகட்டத்திலே ஒரு ஒடுக்கப்பட்டவனை தன் சகோதரனாக பாவித்துக் கொள்கிற ஒரு பாடலை கம்பன் எழுதியிருக்கிறான். தமிழ்நாட்டில் கம்பன் கழகம் தான் இருக்கு, ராமன் கழகம் கிடையாது. ராமனை முழுக்க முழுக்க வலதுசாரிகளிடம் கொடுத்து விடாமல் சமூக நீதி கோட்பாட்டை பேசுகிற இடத்தை வலியுறுத்தி அவர் எங்களுக்கும் சொந்தம் என்கிற ஒரு கோணத்திலே ரகுபதி பேசியிருக்கிறார். ஒரு இலக்கியத்தை மேற்கோள் காட்டினார் என்பதற்காக அவர் பதவியை விட்டு விலகணும். வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் ரகுபதி அவர்கள் கம்பராமாயணம் சொல்வதுதான் திராவிட மாடலாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த வகையில சரி? எதற்காக அவர் அப்படி சொல்றாரு? புதுக்கோட்டையிலே நடந்த ஒரு கம்பன் விழாவிலே உள்ளூர் பிரமுகர் என்கிற அடிப்படையிலே அமைச்சர் ரகுபதி அவர்கள் அங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகிறார். கம்பராமாயணத்தை ஒரு காலகட்டத்திலே மிக கடுமையாக எதிர்த்தது திராவிட இயக்கம், குறிப்பாக திராவிடர் கழகம் எதிர்த்தது, தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்தார்கள். கம்பன் என்கிற அந்த தமிழ் தேனிலே எவ்வளவுதான் நாம் மூழ்கினாலும் அந்த கருத்து முழுக்க முழுக்க ஆரியத்தினுடைய அடிவருடியாக இருக்கிறது என்கிற காரணத்தினால, அது ஆரிய தத்துவத்திற்கு ஆதரவாக இருக்கு என்கிற காரணத்தினால அதை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது என்கிற கருத்திலே திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், முற்போக்காளர்கள் தொடர்ந்து அதை பேசி வந்தாங்க. கம்பராமாயணத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள் ஒரு காலகட்டத்தில். அது குறித்து கடுமையான விமர்சனங்களை எல்லாம் பெரியார் போன்றவர்கள் பேசினார்கள். ஆனால் என்ன ஒரு வியப்பான விஷயம் என்று சொன்னால், எவ்வளவுதான் அந்த கருத்துக்களை நீங்கள் மறுத்தாலும் கம்பனுடைய தமிழை யாராலும் மறுக்க முடியவில்லை. அவனுடைய கவித்துவத்தை, அவனுடைய பாட்டு திறத்தை யாராலும் மறுக்க முடியவில்லை. நீங்கள் எப்படி இதை சமகாலத்தில் புரிந்து கொள்ளணும்னா, இளையராஜாவை நீங்கள் எவ்வளவுதான் சங்கி என்று சொன்னாலும் அந்த இசையை மறுக்க முடியாது. ஒரு சமீப காலத்து சங்கியாக இருந்து சொல்லி கொண்டாலும், அவர் பாஜகவிலேயே போய் ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் அவர் தமிழர் தான். தமிழ்நாட்டினுடைய ஒரு மண்ணின் இசையை இசைக்கூடங்களுக்கு கொண்டு சேர்த்தவர், திரை இசை பாடல்களிலே கொண்டு சேர்த்தவர். அவர் ஒரு இசை சகாப்தம். இதை எப்படி நம்ம மறுக்க முடியாது? புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். கம்பனை புரிந்து கொள்வதற்கு இளையராஜா ஒரு வாழும் உதாரணம். அந்த இசையை நம்மளால் மறுக்க முடியாது. அவர் பேசுகிற கோட்பாட்டை நம்ம மறக்கிறோம். சார், அப்போ கம்பராமாயணத்தில் தமிழ் அழகாக சொல்கிறாரு, அவரோட கவித்துவம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதில் எந்த விதமான ஐடியாலஜி எப்படி இருக்குது அதுதானே இங்கே ஐடியாலஜியை தான் நம்ம மறுக்கிறோம். அதை தான் நானும் சொல்ல வரேன். ஐடியாலஜி மீது நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அதில் என்னன்னா, கம்பன் சில மகத்தான கவிதைகளை அதற்குள்ளே தத்துவங்களையும் சொல்லியிருக்கான். உதாரணத்திற்கு, கொடுப்பார் இல்லை, ஏன் இல்லை அப்படின்னு கேட்குற போது அங்கு வாங்குவதற்கான வறுமையே இல்லையே. இந்த உலகம் எப்படி இருக்கணும்னா, இங்கு கல்வனும் இருக்கக்கூடாது, காவலனும் இருக்கக்கூடாது. கல்வர்களே இல்லைன்னா காவலன் எதற்கு, வன்முறையே இல்லைன்னா ஆயுதங்கள் எதற்கு என்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு பொது உடைமை சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கனவு இருக்கு இல்லையா? அந்த கனவுலாம் அவருடைய பாடலுக்குள்ளே இருக்கிறது. அதனால் தான் முற்போக்கு சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஜீவா போன்றவர்கள்லாம் கம்பன் கழக மேடைகளில் பேசினாங்க. அதனால் அதற்கு ஒரு மரபு இருக்கிறது. பின்னாளிலே கலைஞர் கருணாநிதி போன்றவர்களே கூட கம்பன் விழாக்களிலே பங்கு பெற்றார்கள். எதனால் என்று சொன்னால், ஒரு மக்கள் ஒரு பெருவாரியான மக்களினுடைய சமய நம்பிக்கை என்பதற்குள்ளே நாம் முற்றிலுமாக விலகி நிற்க முடியாது. அதில் சொல்லக்கூடிய கருத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை அமைச்சர் ரகுபதி சொல்லுகிறார். குகனோடு ஐவர் ஆனோம் என்று சொல்லுகிற ஒரு பாடலை எடுத்துக்காட்டுக்காக சொல்றார். குகனோடு ஐவர் ஆனோம் என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம்னா, குகன் என்பவன் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவன், ஒரு வேட்டையாட சமூகத்தை சேர்ந்தவன். அந்த வேட்டையாடக்கூடிய சமூகத்தை சேர்ந்த ஒருவனை என்னுடைய சகோதரனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கம்பன் குரலிலே ராமன் பேசுவதாக அது வருகிறது அந்த பாடல். இப்போ அவர் என்ன சொல்லுகிறார்னா, சமூகத்தினுடைய பல அடுக்குகளில் இருக்கிறவர்கள்,
ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாரையுமே தங்கள் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிற ஒரு மனம் இருக்குல்ல, அதுதான் சமூக நீதி, அதுதான் சமத்துவ கோட்பாடு. எனவே நம்ம பின்னாளில் தோன்றிய அம்பேத்கர், பெரியார், மார்க்சியம் போன்றதெல்லாம் பின்னால் தோன்றியதில் இது ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. இது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியம். அது அந்த காலகட்டத்திலே ஒரு ஒடுக்கப்பட்டவனை தன் சகோதரனாக பாவித்து கொள்கிற ஒரு பாடலை கம்பன் எழுதியிருக்கிறான். தமிழ்நாட்டில் கம்பன் கழகம் தான் இருக்குது, ராமன் கழகம் கிடையாது. அது புரிந்து கொள்ளணும், ரெண்டுக்குமான வேறுபாட்டை புரிந்து கொள்ளணும். ஒரு இலக்கியத்தை போற்றுகிற இடம் அப்படி தான் எடுத்துக்கிறோம். அப்போ ராமனை முழுக்க முழுக்க வலதுசாரிகளிடம் கொடுத்து விடாமல் சமூக நீதி கோட்பாட்டை பேசுகிற இடத்தை வலியுறுத்தி அவர் எங்களுக்கும் சொந்தம் என்கிற ஒரு கோணத்திலே ரகுபதி பேசியிருக்கிறார். அதனால் இது அடிப்படை சித்தாந்தத்திற்கு எதிரானது என்று சொல்வது ஒரு பார்வை. கம்பராமாயணத்தில் கம்பரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்குறப்போ அது சமத்துவத்தை சொல்லுது அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், அதற்கான பாடல்களும் அதற்குள்ளே இருக்கிறது என்கிற அடிப்படையில் அதை அவர் ஸ்லாகித்து அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களே ராமரை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார், அவர் பாலம் கட்டியிருக்காருன்னா அந்த பாலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு. அப்போது அதுவும் இதுவும் பார்க்குறப்போ அது எப்படி சார் பார்க்குறது? சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுடைய இந்துத்துவத்தினுடைய அடியாட்கள் கடுமையாக அதை ராமர் பாலம் இடிந்து விடும் என்று சொன்ன போது இருக்கிற மசூதியை இடிக்கிறான், இல்லாத ராமர் பாலத்தை இடிக்காதே என்கிறான் என்று சொல்லுகிற இந்த இந்துத்துவ கோட்பாட்டை சார்ந்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்போது ராமர் பாலம் கட்டினார்னு சொல்றீங்களே, அது தண்ணிக்குள்ளே கிடக்குங்கிறீங்களே, மனிதர்கள் கட்டிய பாலம் பூரா தண்ணிக்கு மேலே இருக்கு, பாம்பன் பாலம்லாம் மேலே இருக்கு, கடலுக்கு மேலே இருக்கு, மனிதர்கள் கட்டிய பாலம்லாம் தண்ணிக்கு மேலே இருக்கும்போது தண்ணிக்குள்ளே போய் பாலம் கட்டினான்னு சொல்றீங்களே, அப்போ சீதையை ராவணை தூக்கிட்டு போகும்போது எந்த பாலத்து வழியாக போனால் மானிடனாக இருக்கக்கூடியவன் அப்படி போயிட்டான், கடவுள் அவதாரமாக இருக்கிறவன் போய் உட்காந்து பாலம் கட்டிக்கிட்டு இருந்தானா, அவன் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான் அப்படின்னு அவர் கேட்டார். எப்போ கேட்டாருங்கிறது முக்கியம். இவர்கள் அதை சொல்லி ஒரு அரசியல் செய்யும் போது அவர் கேட்டார். அதனால் நம்ம எல்லாவற்றையும் போட்டு நம்ம குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள். சரி, இப்போ நீங்கள் கம்பராமாயணத்தில் சொல்கிறீங்கன்னா குகன் அவர்களையும் சேர்த்து ஐவரானோம் அப்படின்னு சொன்னது அதே கம்பர் தான் ராவணனுடைய தங்கையை அதில் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியெல்லாம் அதில் அடிப்படையில் ஒரு கற்பனை காவியம். அதை அப்படியே பின்பற்றுவதற்கு நமக்கு 100% யாருக்கும் முற்போக்காளர்கள் யாருமே அதில் உடன்பட மாட்டார்கள். ஆனால் பெரும்பான்மை மக்கள் நம்புகிற சமய நம்பிக்கைகளுக்குள்ளே, அதனுடைய கவிதைகளுக்குள்ளே, அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல அம்சங்களை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். பகுத்தறிவுங்கிறது அதுதானே. நமக்கு நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு தீமையானதை நாம் தவிர்த்து விடலாம் என்கிற அடிப்படையிலே ஒரு இலக்கிய கோட்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அம்சத்தை ஒரு சுட்டிக்காட்டி சமத்துவத்தை அந்த காலத்திலேயே சிந்தித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு உதாரணத்தை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். இதற்காக போய் ஒருத்தர் ஒரு விழாவில் பேசினார் என்பதற்காக, ஒரு இலக்கியத்தை மேற்கோள் காட்டினார் என்பதற்காக அவர் பதவியை விட்டு விலகணும், அவர் அரசியலுக்கு லாயக்கு இல்லை, திராவிட இயக்கத்துக்கு அவர் எதிரானவர் என்கிற ஒரு கூச்சல்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதை ஒரு இலக்கிய விழாவிலே ஒரு மேற்கோளுக்காக பேசப்பட்ட ஒன்று. அந்த அளவில் அது புரிந்து கொண்டால் போதுமானது. ஏனென்றால் சமயத்தை பின்பற்றி கொண்டே சமூகத்திற்குள்ளே பல புரட்சிகரமான தத்துவங்களை சொன்ன மரபு என்பது நமக்கு ஏற்கனவே இருக்கிறது. சித்தர்கள் மரபு இருக்கிறது. பணத்தியாவது ஏதடா, பறச்சியாவது ஏதடா, எலும்பிலே சதையிலே இலக்கமிட்டு இருக்குதோ என்று சித்தருடைய பாடல் இருக்கிறது. பணத்தினா பார்ப்பன பெண், பாப்பாத்தின்னு சொல்றாங்கல்ல, அது பார்ப்பன பெண் என்பதற்கு பணத்தி, பறச்சி, 2 பேரும் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய சுகத்திலே எந்த வேறுபாடும் கிடையாது, தசையிலேயோ எலும்பிலேயோ வேறுபாடு கிடையாது. நீங்கள் எப்படி ஜாதியின் ரீதியாக நீங்கள் எப்படி மனிதர்களை கூறு போடுவீர்கள் என்று நாத்திகர்கள் கேட்கவில்லை, கம்யூனிஸ்டுகள் கேட்கவில்லை, புரட்சியாளர்கள் கேட்கவில்லை. அந்த காலத்தில் சித்தர்கள் கேட்டிருக்கான். இறை நம்பிக்கையை கொண்டவர்களே இறை நம்பிக்கையின் பெயரால் செய்கிற மோசடிகளை, சாதிய மோசடிகளை அம்பலப்படுத்துறாங்க பாடல்களின் வழியாக. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் என்று அவங்க கேட்குறாங்க. இப்போ கல்லிலே சிற்பத்திலே தெய்வம் கிடையாது, உங்களுடைய அறம் சார்ந்த நம்பிக்கை தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. வள்ளலார் என்ன சொல்றாரு? மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் சொல்றாரு. மதவெறிக்கு எதிரான கருத்தை ஒரு சமயத்தை பின்பற்றுகிறவர்கள், இறை நம்பிக்கையை பின்பற்றுகிறவர்கள் பேசி இருக்கிறாங்க. எத்தனையோ முறை விவேகானந்தர் அது மாதிரியான எதிர்கருத்துக்களை பேசியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, பசித்தவனுக்கு முன்னால் நீங்கள் அவனுக்கான உணவை கொடுக்காமல் கடவுளை பற்றி பேசி கொண்டிருப்பது கடவுளையே அவமானப்படுத்துவதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் மரணம் என்கிற ஒன்று இருக்கிற வரைக்கும், நாம் நினைத்த ஒன்று நடக்காமல் போகிற வரைக்கும் மனிதனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும். அப்படி தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று விவேகானந்தர் சொல்லுகிறார். எனவே மனிதர்களுடைய ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய ஒரு நம்பிக்கை அது.
அந்த நம்பிக்கைக்குள்ளே இருந்து கொண்டு முற்போக்கு அம்சங்களை சுட்டி காட்டுவது என்பது தவறான விஷயம் அல்ல. தந்தை பெரியார் வந்து நாத்திகம் பேசி முற்போக்கு சிந்தனைகளை விதைத்தார். ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய நாராயணகுரு என்ன செஞ்சார்னா, கடவுள் நம்பிக்கையை கைவிடாமலே அங்கே இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கத்தை கடுமையாக எதிர்த்தார். ஒரு முறை வந்து நாராயணகுரு வந்து ரயிலில் போகிறாரு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு நம்பூதிரி ரொம்ப உயர் ஜாதியை சேர்ந்தவர் கேட்குறாரு, என்னையா சிவனுக்கு நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணுறீங்க போல இருக்கு, உங்கள் ஜாதிகாரங்கெல்லாம் பண்ணுறீங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவர் திருப்பி சொன்னார், உங்கள் சிவனை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணலை, எங்கள் சிவனை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணிக்கிறோம். அந்த கடவுள் என்பது உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. எங்கள் சிவனை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணிக்கிறோம், அதில் உங்களுக்கு வேலை கிடையாது என்று அவர் சொன்னார். அப்போ சாதி ஆதிக்கத்தை கடவுள் நம்பிக்கையின் பெயராலும் சில பேர் எதிர்த்திருக்கிறார்கள். அந்த மரபு சித்தர்கள் மரபாக இருக்கிறது. அந்த மரபு ஏற்கனவே நம்மிடம் வள்ளலாராக இருக்கிறது, நாராயண குருவாக இருக்கிறது. எனவே அந்த ஒரு அடிப்படையிலே தான் இதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே முரட்டு நாஸ்திகர்களாக இருந்து கொண்டு தான் பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எனவே ரகுபதிக்கு எதிரான இந்த கருத்து என்பது கடந்து போக வேண்டிய ஒன்றுதானே தவிர அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்கான குற்றம் அல்ல என்பது என்னுடைய கருத்து. இலக்கியத்துக்குள்ள என்னென்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறத பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.